என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இத்தகைய ஒரு அரசியல் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறுகிறது என்று இங்கு இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தொடர்ந்து நம்மோடு உறவில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இது தேவேந்திர உணவாளர்களுக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு அவங்க தமிழ்நாடு கூட அரசியல் விழிப்புணர்வு கூட்டம் போடுறாங்க, அதிகார அரசியல் பேசுறாங்க, பொது தொகுதிகளை கேட்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகள் பூராமே தேவேந்திர உணவாளர் சமூகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பேசுறாங்க. ஏன் திடீர்னு இப்படி ஒரு உளவு காலம் இல்லையா? 1885 தொடங்கப்பட்ட காங்கிரஸ் ஏறத்தாழ 150 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது. அதுல தேவேந்திர உணவாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சுவரட்டி ஒட்டுவதற்கும் கூட்டம் சேர்ப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் கொடி பிடிப்பதற்கும் பயன்படுத்திக் கொண்டுதானே இருக்கிறோம். 1925 தொடங்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நூற்றாண்டை நிறைவு செய்துவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் காங்கிரஸ்ல என்ன நடைமுறையோ அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்குது. கூட்டம் சேர்ப்பதற்கும் உண்டியல் கொடுக்குவதற்கும் கொடி பிடிப்பதற்கும் தேவேந்திர உணவாளர்கள் தேவைப்படுகிறார்கள். 1972 49 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. 3/4 நூற்றாண்டு கடந்தாச்சு. இருக்காங்க தேவேந்திர உணவாளர்கள் திமுக இருக்கிறாங்க. எங்க மாநாடு போட்டாலும் கச்சை கட்டி போவான். சொந்த சமூகத்துக்குள்ளே பள்ளி கட்டுவான். கருணாநிதியை பற்றி பேசிட்டா தன்னுடைய சொந்த தகப்பனை பற்றி பேசினால் கூட, தன்னுடைய சொந்த சகோதரியை பற்றி பேசினால் கூட அவனுக்கு பெருசா கோபம் வராது. கருணாநிதியை பற்றி பேசிவிட்டால் அவன் எந்த இடத்தில் வருவான். அந்த அளவுக்கு விசுவாசிகள் இருக்கிறார்கள். 1972 எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட திமுகவில் இருந்து உடைந்து எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அதிமுக 50 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இருக்கிறான். இன்னைக்கு எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவா இருக்கிறான். எம்ஜிஆருக்காக கூட்டத்துக்கு போறவா இருக்கிறான். இப்படி 1980 தொடங்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நாம தண்ணி குடிச்சிட்டு இருக்கோமே, அங்க போய் கால் மூட்ட முடியவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களே வியந்துட்டாங்க. 10 ஆண்டுகளில் ஒரு தேசிய கட்சி நுழைய முடியாத ஒரு பகுதியில 10 ஆண்டுகளுக்குள்ள அந்த கட்சிக்கு ஒரு இந்த தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் ஒரு வலிமையான இடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க தேவேந்திர உணவாளர்கள். இவ்வளவு கட்சிகளையும் பயணிக்கிறாங்க. இது போக தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில தேவேந்திர உணவாளர் சமூகம் ஒரு கணிசமான வாக்கு வங்கியா இருப்பாங்க, ஒரு கணிசமான அளவில் இருப்பாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய எந்த பொறுப்புகளையும் தேவேந்திர உணவாளர்கள் இருக்க மாட்டாங்க. 100 ஆண்டுகளை கடந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வரலாற்றில் பதிவு செய்தார்கள். இது பல்லர் கட்சி, பறையர் கட்சின்னு சொன்னா அந்த அளவுக்கு இந்த சமூகம் இந்த கட்சிகளை, இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை, சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்த ஒரு சமூகம் ஏன் கட்சியினுடைய அரசியல் முடிவுகளை, கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு வரவில்லை? இங்க விருதுநகர் மாவட்டத்தில் இப்ப நடந்துட்டு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்கள் தேவேந்திர உணவாளர் பெயர் மாற்ற அரசாணையை 2 அவைகளிலும் அவருடைய முன்முயற்சியாளர் கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் என்று சொன்னதெல்லாம் இந்த சமூகம் தங்களுடைய ரேஷன் கார்டுல அவர் பேரை மட்டும்தான் சேர்க்கல, மீது எல்லா அளவுக்கு இந்த சமூகம் கொண்டாடிச்சு. நான் அப்படி
வந்துவிட்டால் மறுபடியும் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தா பெயர் மாற்றம் கொடுத்தாங்க, அடுத்த தடவை வந்து ஆட்சிக்கு வந்தால் நமக்கு பெயர் மாற்றம் தருவாங்க, பெரிய அளவில் நமக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கு அதிகாரம் கிடைக்கும் சொல்லி தேவேந்திரர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி ஒரு திட்டமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வளர்ச்சிக்காக தேவேந்திர குல வேளாளர்களை பயன்படுத்திக் கொண்டு வளர்ச்சி அடைந்த நிலையில தேவேந்திர குல வேளாளர்களை யார் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறாங்கன்னா எந்தெந்த பகுதிகளெல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அந்த பகுதிகளெல்லாம் யாருக்கு பொறுப்பு கொடுக்கிறான்? தேவேந்திர குல வேளாளர்களுக்கு யாரெல்லாம் எதிராக ஒரு 50 ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு போய் கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்னா மாநில தலைமையாக இருக்கக்கூடிய மாநில தலைவர் இந்த சமூகத்திற்கு எதிரானவர். தென் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிரானவர் என்று தொடர்ந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான படுகொலைகள் அவர் அதிமுக எம்எல்ஏவா இருந்த போது நூற்றுக்கணக்கான படுகொலைகள். ஏன் தென் தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் 2013, 2014 வெட்டி சாய்க்கப்பட்ட போது அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக இவர் அன்றைக்கு எம்எல்ஏவா இருக்கிறார். தென் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொன்னார்கள். தென் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏவாக, குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மந்திரிகளாக இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் தேவேந்திரர்கள் மீது மிகப்பெரிய படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய கலவரங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கட்சி வித்தியாசம் தான் கிடையாது. நீங்க கட்சிகளை புரிந்து கொள்ளணும்னா இந்த சமூகம் எதிர்கொண்ட ரத்த கலைகளை நீங்க புரிந்து கொள்ளணும். காங்கிரஸ் சரியில்லை, திமுகவை தேர்ந்தெடுத்தோம். திமுக சரியில்லை, அதிமுகவை தேர்ந்தெடுத்தோம். எம்ஜிஆரை திரையில பார்த்திருக்கிறோம். நல்ல நடிகரை, மக்கள் தோழன், பெரிய அளவில் புரட்சி தலைவர் பட்டமே கொடுத்தோம். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான் மிகப்பெரிய வன்முறைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. 1979 முஞ்சனை படுகொலைகள், ஒரு பெரிய போர், ஒரு அதிகாலையில ஒரு விவசாய வேளாண்குடிகள் நிறைந்த ஒரு கிராமத்தின் மீது நவீன ஆயுதங்களோடு ரத்த வெறி பிடித்த ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் உள்ள நுழைஞ்சு வெட்டி கொண்டாங்க. 5 பேரை, 25 பேர் குற்றுயிரும் குலவீனமாக தூக்கி வீசப்பட்டாங்க. 79 எஸ்டி முருகையன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலையில் குற்றவாளியாக பேசப்பட்டவர்கள் மன்னார்குடி மாஃபியாக்கள். 82 ஐயாபுரம், புளியங்குடி ஐயாபுரம் கலவரம், கோடி மீனாட்சிபுரம் கலவரம், இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் நடக்குது. அதிமுகனாலே இந்த சமூகத்திற்கு 100 விழுக்காடு திமுக எப்படி எதிர்ப்போ அதை விட 50 விழுக்காடு கூடுதலாகத்தான் இந்த சமூகத்திற்கு வந்து எதிராக இருந்திருக்கிறது. இப்ப பாருங்க என்ன நடக்குது. மாஞ்சோலைகள் நீங்க வந்து என்ன செய்யலாம், திமுகவோடு திமுகவும் சரி, திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற எல்லாரும் சரி என்ன செய்யலாம், உக்ரைன்ல போர் நடக்கு, உக்ரைன் மக்களுக்காக குரல் கொடுக்கிறான். காசால குண்டு வீசுறான், காசாவுக்காக குரல் கொடுக்கிறான். மாஞ்சோலையில மக்களை பூரா வெளியே விட எவனும் வாய் திறக்கல. ஏனென்றால் மாஞ்சோலையை உருவாக்கியவர்கள், மாஞ்சோலை தேயிலை காடுகளில் அந்த ரத்தம் உறிஞ்சின அட்டைகளுக்கு தங்களுடைய ரத்தத்தை கொடுத்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். ஒரு அடிப்படையான கோரிக்கைக்காக போராடியவர்கள். அவர் தேவேந்திர குல வேளாளர் என்பதற்காகவே மாஞ்சோலை விவகாரத்தில் இந்த திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இந்த சமூகமே கொண்டாடுகிற மோடி குலசாமியா நாமளே அறிவிச்சிட்டோம். மோடியை நினைச்சு மாட்டாரு, மோடிக்கு குலசாமி பட்டம் கொடுத்தாச்சு. ஏன் இவர்கள் வந்து குரல் கொடுக்க மறுக்கிறார்கள்? மாஞ்சோலை உருவாக்கிய மக்களுக்கு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை நிலத்தை கொடுப்பதற்கு இவர்களுக்கு தயக்கம் என்ன? இவன் தேவேந்திர குல வேளாளர், அதனாலதான் கொடுக்கல. இப்ப பாருங்க, ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னுக்கூட்டி சிவகாசியில ஒரு கும்பல் கூடுகிறது. தேவேந்திர
கங்கணம் கட்டி அலைகிற ஒரு கூட்டம் கொடுது. அந்த கூட்டத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா அதிமுக சொல்றாங்க. சிவகாசி தொகுதியில இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் அதிமுகவில் பயணிக்கக்கூடியவங்க. கேடி ராஜேந்திர பாலாஜி வந்து எங்க வீட்டுக்கு எங்க உறவுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த சமூகத்தை அரசியலுக்கு அதிகாரத்திற்கு எக்காலத்திலும் வந்துவிடக் கூடாது என்று தடுக்கிற சமூக பிரிவுகளை சேர்ந்தவங்களாம் அங்க வர்றாங்க, மேடைக்கு ஏறி வர்றாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் தான் அவருடைய வெற்றியை தீர்மானிக்கணும். இதையெல்லாம் மனதில் கொள்ளாம போய் நின்று என்ன செய்யறான், எதிர்த்து நின்று வரவேற்கிறான். யாருக்கு? தேவேந்திர குல வேளாளர்களை வீழ்த்த வேண்டும் என்ற கூட்டத்தை கூட்டியவர்களுக்கு ராஜேந்திர பாலாஜி என்ன செய்யறாரு, வரவேற்பு கொடுக்கிறான். மட்டுமல்ல, தேவேந்திர குல வேளாளர்களை அந்த மேடையிலே பகிரங்கமாக இந்த சமூகத்திற்கு எதிராக பேசுவதை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த முட்டாள்கள் என்ன செய்யறான், அதிமுகவில் பயணிச்சிருந்த முட்டாள்கள் என்ன செய்யறான், ராஜேந்திர பாலாஜி வந்துட்டு அந்த சமூகத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துவிடும் நினைக்கிறான். இந்த சமூகத்தினுடைய ஒரு பெரிய போராளியாக கருதப்படுகிற அண்ணன் பசுமை பாண்டியனுடைய படுகொலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 2011ஆம் ஆண்டு அதிமுக சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி நயனாநாயகன் கூட்டிட்டு போனதா சொல்றாங்க சென்னைக்கு. அவருக்கு சீட்டு கொடுக்கல, நம்ம வச்சு கலந்தெடுத்து விட்டார்கள். ஏன்னா அதிமுகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில திமுகவுடைய ஆட்சி முடிந்து அதிமுகவுடைய ஆட்சி தொடங்குது. திமுகவுடைய ஆட்சியில வந்து பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு தீவிரமான ஒரு காவல், ஆயுதம் ஏந்திய ஒரு காவலை வந்து போலீஸ் வந்து நியமிக்கிறாங்க. அந்த காவல்துறையினர் தான் அவர் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போகும்போது முன்னாடி போவாங்க, பின்னாடி வருவாங்க, பாதுகாப்பா கொண்டு வராங்க. ஒரு சமூக தலைவரை அவங்க பாதுகாப்பு நினைக்கிறாங்க. அதிமுக ஆட்சி, திமுக வீழ்த்தி அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வந்தவுடனே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு செய்த முதல் துரோகம் என்னன்னா, போலீஸ் காவலை எடுத்துட்டாங்க. போலீஸ் காவலை எடுத்துட்டா என்ன நடக்குங்கிறதுக்கு ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதாவை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். பசுபதி பாண்டியன் அவருடைய கொலையில பாதி பங்கு அதிமுகவுக்கு இருக்கு. ஒரு நேர்மையான அதிகாரி அந்த உமாசங்கரை போன்று, சகாயத்தை போன்று ஒரு நேர்மையான காவல்துறை அல்லாத அதிகாரியை போட்டிருந்தா அதிமுக பாதியில குற்றவாளியாக இருப்பாங்க. ஒரு அரசு, ஒரு பெருஞ்சமூகத்தினுடைய தலைவன், அவனுடைய உயிருக்கு எப்போதும் ஆபத்து இருக்கிறது. அவர் தன்னுடைய சமூகத்தினுடைய பொது அரசியலை பேசிக்கொண்டு பொது தொகுதிக்கு வராரு. பசுபதி பாண்டியன் பொது தொகுதிக்கு வந்தது குற்றம், பொது அரசியலை பேசுவது குற்றம். இதுதான் மித்த எல்லாம் காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி அதிமுக இருந்துச்சு. இன்றைக்கு பசுபதி பாண்டியனுடைய விசுவாசிகள், அரசியல் வாரிசுகள் அப்படின்னு சொல்லி அதிமுகவை ஆதரிக்கிற தலைவர்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறோம். பசுபதி பாண்டியன் கொலை நடந்தது யாருடைய ஆட்சி காலத்துல? இன்றைக்கு என்ன நடக்கு? வரலாற்றில் 1977 தொடங்கி அதிமுக ஆட்சிக்கு வந்த காலம் தொடங்கி இன்றைய வரைக்கும் அதுதான் நடக்கு. எப்படி ஒரு முன்னாள் அமைச்சர், அடுத்த சிவகாசி சட்டமன்ற உறுப்பினராக கனவுல இருக்கிறவரு, அந்த அவருடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிரான ஒரு கூட்டத்தில் போய் எப்படி உட்கார முடியுது? தேவேந்திர குல வேளாளர் சமூக கூட்டத்தில் வந்து அவர் உட்கார்ந்துருவாரா? நாம இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட வந்துருவாரா? நாங்க இப்படி ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஒரு கூட்டம் போட்டிருக்கோம், வாங்கினா வந்துருவாரா? பயன்படுத்தாத இந்த வாக்கு வங்கி எப்படியாவது கவர்ந்து கொண்டு நாம் அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும். இவர்கள் ஒரு காலமும் அதிகாரத்தை அனுபவிக்க கூடாது. போங்க, அரசு ஒப்பந்தங்கள் எதை போய் எடுத்து பாருங்க. அரசு ஒப்பந்தங்களாக இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் போய் கேட்டோம்னா இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எவ்வளவு இடையூறு செய்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், எங்க அப்பா வந்து 60களில் இருந்து எங்க அப்பா வந்து திமுக உறுப்பினராக தான் இருக்கிறார். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய அத்தனை விஷயங்களும் எங்க அப்பாவுக்கு தெரியும். ஒரு எளிமையான கேள்வி தான் அவர்கிட்ட கேட்கிறோம்.
ஏன்பா போல விஷயம் தெரிஞ்சு நீங்க மேல வரல அப்படின்னா மேல வர முடியாது. வர முடியாதவர் தான் அந்த கட்சி இருக்குது. அப்படியே கொடுத்தாலும் அது திமுக அதிமுக மட்டும் இல்ல, காங்கிரஸ் பிஜேபி எந்த கட்சியா இருந்தாலும் சரி 100 விழுக்காடு சரணாகதி அடைந்தவனுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார்கள். தம்பி ஆதவன் வழியை விவாதத்தில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அரசியலா இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அது வழிபாட்டு தளங்களாக இருந்தாலும் சரி, தொழில் வணிகமாக இருந்தாலும் சரி, எல்லா தளத்திலையும் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு அடிமை மனநிலையில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறிய வாய்ப்பை கொடுப்பாங்க. அது பெருந்தன்மையாக இருப்பதாக பறைசாற்றிக் கொள்வோம். அதுக்கு நிறைய நம்மளால சொல்ல முடியும். இந்த சமூகத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள், அரசியல் படுகொலை தான். தம்பிகள் சொன்னாங்க, தீபக் பாண்டியனுடைய படுகொலைக்கு பின்னாடி நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. தீபக் பாண்டியன் படுகொலையை தீர விசாரித்தால் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கூட விசாரணை வேலைக்கு வர வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய நெட்வொர்க்கா போகுது. தேர்தலில் இறங்கி வேலை பார்க்கிறாங்க. யார் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று தேவேந்திர குல வேளாளர்கள் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில வேலை பார்க்கிறாங்க. யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதற்கு. அதுல தம்பி தீபக் பாண்டியன் வேலை பார்க்கிறாரு. சம்பந்தமே இல்லாம ஒரு கூட்டம் வந்து, எதிரி கிடையாது, சம்பந்தமே இல்லாம ஒரு கூட்டம் வந்து படுகொலை செய்து, சம்பந்தமே கிடையாது, எதிரி கிடையாது, அந்த பகுதியில் மோதல் கிடையாது, ஆனா அந்த பகுதியில் இருந்து ஒரு கூலிப்படை வந்து கொலை செய்தது. காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் வேலை பார்த்தார்கள். யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும், யாரை தோல்வியடை செய்ய வேண்டும் என்று வேலை பார்த்தாங்க. அதனுடைய எதிரொலி தான் இந்த படுகொலை என்பது நாங்கள் கருதுகிறோம், அப்படிதான் நம்புகிறோம். எங்களுடைய பார்வை அப்படிதான் இருக்கு. சமீபத்தில் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து படுகொலைகள். ஏன் உங்களை குரல் கொடுக்கல? ஏன் குரல் கொடுக்கல? பாரதிய ஜனதா கட்சி ஏன் குரல் கொடுக்கல? அண்ணா திமுக ஏன் குரல் கொடுக்கல? திமுக தான் நமக்கு எதிரான கட்சி, நம்ம முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டோம், அது நமக்கு தெரிந்ததுதான். மற்ற கட்சிகள் ஏன் செய்யல? அண்ணா திமுக கடந்த தேர்தலில் எல்லா தலைவர்களும் ஆதரிச்சுக்கிற அந்த கட்சி ஏன் உங்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்ற கேள்வியை இவர்கள் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? சமீபத்தில் காக்கநல்லூர் ஒரு கிராமம், சின்ன கிராமம், ஒரு 150 குடும்பங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாங்க. அயன் திருவாலீஸ்வரம் என்பது அந்த ஊரினுடைய பெயர், ஒரு கோவிலுடைய பெயரால் அழைக்கப்படுகிறது. பக்கத்தில் ஒரு 1500 களக்கட்டு மரவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல மாரியப்பன் என்கிற ஒரு ஒளிபெருக்கி அமைப்பு வைத்திருந்த ஒருவர் வெட்டி படுகொலை செய்கிறார். அதுக்கு முன்னாடி 2018 ஒரு படுகொலை நடக்குது. தொடர்ந்து அந்த படுகொலை நடக்குது. அங்க வந்து அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மரவர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக ஒரு 50 ஆண்டு காலமா தொடர்ந்து பல்வேறு வகையில ஒடுக்குமுறைகளை கட்டமைத்து வருகிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த ஊரை தாண்டி தான் தேவேந்திர குல வேளாளர்கள் பயணிக்க வேண்டியிருக்கு. நகரத்துக்குள்ள போறதாக இருந்தாலும் சரி, விவசாய வேலைக்கு போறதாக இருந்தாலும். அதனால தங்களுக்கு நகரத்தை வந்து இந்த வழி இல்லாம ஒரு மாற்றுப்பாதை கேட்டு அவங்க 2018 இருந்து போராடுறாங்க. சரிங்களா? அந்த தொகுதி வந்து அதிமுக கைவசம் இருக்கக்கூடிய தொகுதி. இசைக்கு சுப்பையா எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவர் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த அயன் திருவாலீஸ்வரத்தை சேர்ந்த 2 தேவேந்திரர்களை வெட்டி கொலை செய்தவர்கள் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த பகுதி திமுகவினுடைய பெரும்புள்ளியாக இருக்கக்கூடிய முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க போராடுறாங்க. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து தங்களுடைய சமூகத்தினுடைய இந்த மாதிரி படுகொலைகளை நாங்கள் தவிர்க்க விரும்புகிறோம் சொல்லி ஜனநாயக வழியில அறவழியில போராடிய அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த தம்பி ராஜீவ் காந்தி என்பவரை அந்த ஊரை ஈர்க்கக்கூடாது இன்னைக்கு போலீஸ் நெருக்கடி கொடுக்குது. ஏன் கொடுக்குன்னா, மறவர்கள் உன்னை வெட்டி படுகொலை செய்தாலும் சரி, உன்னுடைய விளைச்சலை கொள்ளையடித்தாலும் சரி, உன்னுடைய அதிகாரத்தை பறித்துக் கொண்டாலும் சரி, உன்னை ஒரு அச்சத்துக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையை வைத்திருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீ சகித்துக் கொண்டு வாழலாமே ஒழிய அதற்கு எதிராக ஜனநாயக முறைப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உன்னுடைய உரிமைகளை நீ கேட்கக்கூடாது. அப்படி கேட்பதாக இருந்தால் எதிரிகளால் உனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது.
அல்லது முன்னாள் எதிரிகளின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, ரெண்டுல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த தம்பியை பிடிச்சி சிறைப்படுத்திடுவான். அல்லது அந்த தம்பியின் மீது வழக்கு போட்டு அவனை என்ன செஞ்சிருவான், ஒரு வரலாற்று பதிவேட இது பண்ணுவான். குற்றவாளிகளை ஒரு வரலாற்று பதிவேட தொடர்ந்து அவன் வந்து அந்த பட்டியல் கொண்டு வந்துருவான். இன்னைக்கு நடக்குது. அப்ப அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ சிக்கு சிப்பையாவை அணுகி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, மரபு சமூகத்திற்கு எதிராக ஒரு நியாயத்தை அவரால் பேசிவிட முடியுமா, பேசிவிட்டு அந்த பகுதியில் அவர் நடமாடிட முடியுமா, ஓட்டு வாங்கிட முடியுமா? முடியாது. ஆனா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக பேசிவிட்டு தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டை வாங்கிவிட முடியும். பாருங்க, ராமநாதபுரத்துல ஒரு சாதி வெறி பிடித்த ஒருவரை கொண்டு திமுக மாவட்ட செயலராக போட்டா என்ன நடக்கும்னா, முதுகுளத்தூர் ஒன்றியத்துல ஒன்றிய பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க சொந்த கட்சிக்காரனுக்கு. தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் தனிப்பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, தேர்தல் வருகிற போது இவர்கள் தேர்தல் அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு இவன் வரக்கூடாது. பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கொடுக்க மாட்டாங்க, வேறு ஒரு சமூகத்துக்கு கொடுக்கிறான். சிக்கல் ஒரு ஒன்றியம் ஒரு 50 வருஷமா கேட்டு போராடிட்டு இருக்காங்க, எங்களை தனித்தாளுகாவும் அறிவிச்சது அப்படின்ட்டு. எல்லா சமூகமும் இருக்கிறார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் பெரும்பான்மையாக இருப்பதனாலே கடலாடிக்கு கொண்டு போய் சாயல்குடிக்கு கொண்டு போய் தாலுகா கொடுக்குறாங்க. எங்க இருக்கு, 50 கிலோமீட்டர் பயணிச்சு போகணும். எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்றிய கோரிக்கையை புறக்கணித்து விட்டு எங்க போறான், சாயல்குடிக்கு போறான். சாயல்குடி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை ராமநாதபுரம் மாவட்ட நிலவியலை புரிந்தவர்களுக்கு தெரியும். தொடர்ந்து ஒரு சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த அரசியல் அதிகாரம் அனைத்தும் இவனை கொண்டு போறான், கட்சியை கொண்டு போகுது. திமுக தான் செய்து, அண்ணா திமுக தான் செய்து, சரி பாரதிய ஜனதா அது தான் செய்து. இப்ப நமக்கான இந்த அரசியல் கட்சிகளை, இந்த ஆட்சியாளர்களை அசைக்கக்கூடிய ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நமக்கான வாக்கு வங்கி வலிமை இந்த களத்தில் நாம் நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரே ஊருக்குள்ள ஒரு சமூகம் ஊர் கட்டுப்பாடுக்குள்ள இருந்துச்சு, 90 வரைக்கும் ஊர் குடும்ப முறைக்குள்ள இருந்துச்சு. ஊர் முடிவெடுத்தா கோயில்பட்டியில கலவரம், விருதுநகர்ல இருந்து கிளம்புது அப்படின்னு ஊர் முடிவெடுத்தா வண்டி கட்டி போய் அவனுக்கு உணவு கொடுப்பான், தேவைப்பட்டால் இறங்கி கிளம்புறாங்க, சண்டை போடுவான். இப்பேற்பட்ட சமூகத்தை அரசியலின் பேரால் உள்ளுக்குள்ள கூறு போட்டு வச்சிருக்கிறான். இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு நீண்ட கால திட்டம். தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை, முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு வங்கி வலிமை கொண்ட சமூகம். 7 மில்லியன் ஓட்டு எங்களுடைய கணக்குப்படி 7 மில்லியன் வாக்கு என்பது 1,25,00,000 பேர் வாக்கு இருந்தால் போதும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. 20 லட்சம் வாக்காளர்களை கொண்ட சமூகத்திற்கு அரசியல் எந்த இடம் இருக்குன்னா கொஞ்சம் தனித்தொகுதி, அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசுறியா போயிட்டே இருக்கு. நான் உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறது இவர்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாக்கு வங்கி வலிமையை நிறுவ வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அதை மையப்படுத்தி தான் நம்ம என்ன சொல்றோம், நமக்கான அரசியல் அங்கீகாரம் வேண்டும், நமக்கான அதிகாரம் வேண்டும். இதுதான் நம்முடைய சமூகத்திற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கும். நமக்கு கல்வி, பொருளாதாரம் எல்லா நிலைகளிலையும் இன்னைக்கு பெரும் தடையாக இருக்கிறது 3 விழுக்காடு உள் இடப்பங்கீடு. நாம அறிஞர்களுக்கு 3 விழுக்காடு அல்ல 100 விழுக்காடு கூட கொடுக்கட்டும், கொடுத்துட்டு போங்க, நாங்க அதை மாற்று கருத்து சொல்லல. ஆனா எங்கிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும், அதிலே முன்னுரிமை என்கிற ஒரு அவர்களுக்கு தனியா அது ஒரு சலுகை. 18 விழுக்காடையும் விழுங்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை கலைஞர் அரசியல் சாணக்கியர் அவர் சொல்லுவாங்க. மிக தெளிவாக அவர் உண்மையிலே அரசியல் சாணக்கியர் தான். தன்னுடைய இனத்திற்கு மிக நேர்மையாக இருந்த ஒரு தலைவன் கருணாநிதியை தவிர வேறு யாரும் இல்லை. நம்ம எப்படி தமிழினத்திற்கு பிரபாகரன் தமிழரசனை சொல்கிறோமோ அதே போன்று தெலுங்கர்களுக்கு மிக நேர்மையாக இருந்த ஒரு மாமனிதர் கருணாநிதி தான். அவர் சரியாக இருந்து விட்டார், நாம் சரியாக இல்லை, அவ்வளவுதான்.
அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பட்டியல் மாற்றம் கேட்கிறோம், கொடு பட்டியல் மாற்றம் கொடு, எங்களை சாதிவாரி கணக்கெடுப்பு எங்களை வகைப்படுத்தி எங்களுக்குரிய இடப்பங்கீட்டை வழங்கு, அரசியல் அங்கீகாரம் கொடு, அதிகார பகிர்வு கொடு, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். இன்னைக்கு குரல் ஓங்கி ஒலிக்கிறது. எல்லாரும் என்ன செய்யலாம், மிக நேற்று முந்தானார் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஒரு பேட்டியில் சொல்றாரு, தென்காசியில் நான் தொடர்ந்து தோல்வியை தருவதற்கு, வெற்றியை நெருங்கி நெருங்கி தோல்வி அடைவதற்கு காரணம் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள். மிக முக்கியமா சொல்றாரு, கூட்டணியில கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தர மறுக்கிறார்கள். ஏன் மறுக்கிறாங்கிறதுக்கு நீங்க திரும்ப 90களுக்கு போன 90களுடைய பிற்பகுதியில தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்கிற பெயரில் மருத்துவர் கிருஷ்ணசாமி தென் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த காலகட்டத்தில் 2 வகையான எழுச்சி ஏற்பட்டுச்சு. எப்படி பெரியவர் ஜான் பாண்டியன் அவர்கள் சமூக எழுச்சி உருவாக்கி ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கினாரோ, அதே போன்று அரசியல் எழுச்சியை தென் தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க. இந்த அரசியல் எழுச்சிங்கிறது ரொம்ப சாதாரணமா கிடையாது. அந்த காலகட்டத்தில் பயணித்தவர்களுக்கு தெரியும். நாங்க எல்லா கிராமங்களுக்கும் போனோம். எந்த கிராமத்திலையும் தன்னுடைய சொந்த கிராமத்துல சொந்தக்காரன் போய் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காரன் நான் திமுக காரன் சொல்ல பயந்தான். மாற்று சமூகம் கிடையாது, சொந்த சமூகமே சொல்ல பயந்த காலகட்டம் அது. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா குடிக்கம்பையும் ஓட்டுல வெட்டி போட்டுட்டு ஒரே ஒரு கொடி சிவப்பு பெற்ற கொடி ஏற்றின வரலாறு இருந்துச்சு. இந்த அதிகார அரசியலுக்கு இவனை ஏன் வரவிடக்கூடாது என்பதற்கு இதுதான் காரணம். இவனுடைய மரபணு ரத்தத்துல ஊறி கிடக்குது. இந்த சமூகம் வேற யாருக்கும் எதிர்த்து அரசியல் பண்ண தெரியாது. ஆனா அப்படி முயற்சி பண்ணோம், ஆனா தோத்துறோம். காரணம், இவனுடைய மரபணுவில் சில வரலாற்று குணங்கள் புதைத்து கிடக்குது. இவனால துரோகம் செய்ய முடியாது, செய்வதாக நினைத்துக் கொண்டு தோற்றுவோம். பெருசாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய துரோக குணங்கள் இவனுக்கு கிடையாது. இவனுக்கு காலவாரம் தெரியாது, தெரியுற மாதிரி நினைச்சு தோத்து போயிடுவான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவன் நம்மள காலவாரம் தான். ஆனா 700 ஆண்டு காலம் நம்ம வீழ்த்தியவர்கள் யாருமே நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாத இடத்துல இருக்கோம். நம்முடைய பொது எதிரி யாரு அப்படின்னு முடிவு பண்ண முடியாத இடத்துல இருக்கிறோம். அதனால தேவேந்திரனுடைய வாக்கு வங்கி வலிமை மட்டும்தான் இதுக்கு தீர்வு. நம்மை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சோம். பாரதிய ஜனதா கட்சி நமக்கு ஒரு பெரிய அளவில் அல்வா கட்டி கையில தந்துருச்சு. இப்ப திரும்ப நாம் தமிழர் ஆதரிக்கும். நாம் தமிழர்ல அல்வா கட்டி தான் கொடுப்பாங்க. நீ யார் ஆதரிச்சாலும் உனக்கு அல்வா தான் தருவான். அவனுடைய அஜெண்டா அதுதான். இந்த கூட்டத்தை ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய தீவிர கம்யூனிஸ்டுகளா இருந்தா, இடதுசாரிகளா இருந்தா, செங்கோடி இயக்கத்தில் இருந்தா, பிறகு தீவிரமா காங்கிரஸ்காரனா இருந்தா, பிறகு தீவிரமா திமுக காரனா இருந்தா, பிறகு எம்ஜிஆர் ரொம்ப தீவிர அண்ணா திமுக காரனா இருந்தா, தீவிர பிஜேபி காரனா இருந்தா, தீவிர நாம் தமிழர் காரனா இருந்தா, இப்படி தீவிரமா எல்லா கட்சியிலும் இருந்து தன்னுடைய எல்லா தீவிரத்தையும் இழந்து இந்த சமூகம் ஒரு உளவியல் மனநோயாளியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து மீண்டு நாம் அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியும். நம்முடைய ஒவ்வொரு வாக்குகளையும் நாம் தெளிவாக பயன்படுத்த வேண்டும். யாருக்கு ஆதரவாக, யாருக்கு எதிராக அல்ல, நமக்கானவர் யார் என்பதை நாம் தீர்மானித்து வாக்களிக்க வேண்டும். சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, தேர்தல் நேரத்தில் நம்ம சமுதாய மக்கள் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்க. மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 500 ரூபாய் ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்தால் 5 ஆண்டுகளுக்கு 1862 நாட்கள் 25 பைசா. 1000 ரூபாய் கொடுத்தா 50 பைசா, 2000 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய். ஒரு நாளைக்கு 1 ரூபாய்க்கும் 50 காசுக்கும் 25 பைசாவுக்கும் விலை போகிற நம்மால் எப்படி நம்முடைய உரிமைகளுக்காக நாம் நிற்க முடியும்? அவன்கிட்ட போய் கேட்டா கேட்பானா, கேட்க மாட்டானா? உனக்கு சூடு சூழ்நிலை அவன் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போவாங்க, நம்மளை திட்டுவானா, திட்ட மாட்டானா? அந்த அறிவு நமக்கு வேண்டாமா? இயக்கங்களை பார்த்துக்கோங்க. அதே கதை தான் இயக்கங்களுக்கு. 5 லட்சம் ரூபா கொடுத்தா 250 ரூபா ஒரு நாளைக்கு, 10 லட்சம் ரூபா கொடுத்தா 500 ரூபா ஒரு நாளைக்கு, 20 லட்சம் ரூபா கொடுத்தா 1000 ரூபா ஒரு நாளைக்கு.
விலை தான் வச்சிருக்கிறான். விலை வைக்கப்பட்டு விலை பேசப்பட்டு அரசியலில் காயடிக்கப்பட்ட பிறகு இந்த இயக்கங்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு போராடுதல் ஏதாவது நியாயம் இருக்கான்னா இல்ல. அவன் வந்து கேட்க போறான், எல்லாம் வாங்கிட்டியா, காசு வாங்கிட்ட, எல்லாம் வாங்கிட்ட, பிறகு வந்து கோரிக்கை கேட்டுட்டு இருக்க. காசு தடப்ப நான் ஓட்ட வாங்கினேன், நான் முதலமைச்சர் பதவி சும்மா வாங்கல, நான் 10,000 கோடி ரூபாய் செலவழிச்சு தான் வாங்கியிருக்கேன், குடி கோரிக்கை நிறைவேற்றுவோம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். ஆகவே தன்மானத்தோடு இந்த தேர்தலை தன்மானத்தோடு எதிர்கொள்ளணும். ஒவ்வொரு தேவேந்திர வேளாளர்களும் தன்மானத்தோடு எதிர்கொள்ளணும். நாம் இருக்கிற இடங்களில், இருக்கிற கட்சிகளில், இருக்கிற ஊர்களில் நாம் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாற வேண்டும். மாறுவார்கள். மாறுவதற்கான காலம் களம் இது என்று நம்பிதான் இலக்கு 2026 வச்சிருக்கிறோம். அதை நோக்கி என் சமூகம்